சோ ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா ஹெச்பி பெட்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்திருக்கோம். இது ஆக்சுவலா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்பேடுக்கு பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க மெயின்லி பெர்சியன் கேட்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பெர்சியன் கேட்ஸ் இவங்க எதுக்காக பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட என்னென்ன பிரைஸ் டீடைல்ஸ்ல அவைலபிள் இருக்கு, மெயின்டைன் ப்ராசஸ், கோடிங் பண்றாங்க, இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்கண்ணா, உங்க பேரும் உங்க ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ப்ரோ இது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஃபார்ம் வந்துட்டு லொக்கேட் வந்துட்டு கோயம்பேடு மார்க்கெட் பேக் சைடு. ஓகேண்ணா. நம்ம வந்துட்டு கிட்ட கோடிங்கு, சேலிங்கு, மீட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. மெயினா கேட்ச் மட்டும் தான் பண்றீங்களாண்ணா? மெயினிங் கேட்ஸ் மட்டும் தான். மீதி டாக்ஸ் அது கேட்டோம்னா நம்ம எடுத்து கொடுக்குறது தான். மீதான கேட் ஃபார்ம். ஓகேண்ணா. கேட் ஃபார்ம் வச்சிருக்கேன். நீங்க கேட் ஃபார்ம்ல என்ன வெரைட்டி கேட்ஸ் வச்சிருக்கீங்க? கேட்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருந்து பெங்காலும் பொசிஷன் நம்ம ஷாப் இது ஜஸ்ட் கிட்டனு கோடிங் செட் அந்த மாதிரி. ஓகேண்ணா. உங்க ஷாப் நேம்னா ஹெச்பி பெட்ஸ். கேட்ஸ்ல மெயினா பெர்சியன் கேட் மட்டும் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, அதான் நம்ம வீட்டுல இப்ப நிறைய பேருக்கு கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு அதான் கொஞ்சம் விருப்பப்படுறாங்க. அவங்க வாங்குறதும் அஃபர்டபுளா இருக்கும், அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. அதனால பொசிஷன் கொஞ்சம் இருக்கு. பெங்கால்லாம் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும், மேனிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகேண்ணா. இது அஃபர்டபுளாவும் இருக்கும், நம்ம கூட ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அக்ரெசிவ்னஸே கிடையாது. ஓகேண்ணா. அதனால மேக்சிமம் வந்துட்டு பொசிஷன். பெர்சியன் கேட்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவுனா இருக்கும்? வெளியே 10, 12 அந்த ரேஞ்சுக்கு போகலாம். நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு 5,000. ஓகேண்ணா. இவ்வளவு கம்மியா கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம ப்ரீடிங் அப்புறம் நம்ம சேல் பண்ற கஸ்டமர் ஹோம் ப்ரீடிங் எல்லாமே கொடுக்கறதுனால எல்லாமே நம்ம கேட்ச் நம்ம அடல்ட் மட்டும் தான் சேல் பண்ணுவீங்களா இல்ல கிட்டன்ஸும் சேல் பண்ணுவீங்களா? ரெண்டுமே தான். அடல்ட்டுக்கு கிட்ட. ஓகேண்ணா. நீங்க பிரைஸ் சொன்னீங்கன்னா 5,000, அது அடல்ட்டோட பிரைஸ் 5,000 வருமா இல்ல கிட்டன்ஸோட பிரைஸ் தான்? குவாலிட்டி கலருக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகேண்ணா. சேம் இது மாதிரி சேம் குவாலிட்டி வந்து அடல்ட்டுக்கே நம்ம வந்துட்டு 3,000 கொடுத்துருவோம். பெர்சியன் கேட்ன்றது முடி அதிகமா இருக்க பிரீடு அப்படிங்கும்போது இதோட மெயின்டெனன்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? ஆமா, இதுக்கு வந்து மெயினே வந்து மெயின்டெனன்ஸ் தானா. நீங்க வந்து எக்ஸ்பென்சிவா எதுவுமே பண்ண வேணாம். ஒரு டைம் மட்டும் நம்ம ஹோம் பண்ணாலே போதும். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ரெகுலரா கேர் எடுத்து நம்ம ரூம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஹோமிங்க. ஓகே. எவ்ரி 1 மந்த்ஸ்க்கு வந்துட்டு 2 வைஸ் வாஷ் பண்ணிக்கணும். அந்த மெயின்டெனன்ஸே போதும். ஓகேண்ணா. இப்ப வாஷ் பண்றத பத்தி பேசுறீங்க. வாஷ் பண்ணும்போது நார்மல் ஹியூமன் யூஸ் பண்ற ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம்? இல்ல, ஸ்பெசிஃபிக்கா ஷாம்பூஸ் நிறையவே இருக்கு. நிறைய பிராண்ட் எல்லாம் நிறைய எல்லாமே இதுங்க. நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்றதுமே மட்டுமே இருந்தாலுமே வந்துட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு மசாலா ஐட்டம் எதுவுமே கொடுக்குறாரு. இதுக்கு செப்பரேட்டா ஃபுட்டு எல்லாமே இருக்கு. நம்ம அப்படி இன்னும் ஹோம்மேட்ல கொடுக்கணும்னா சிக்கன் பாயில் பண்ணி கொடுக்கலாம், சிக்கன் லிவர் பாயில் பண்ணி கொடுக்கலாம், பீஃப் பாயில் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே மசாலா ஐட்டம் போடாம ஜஸ்ட் மஞ்சள் மட்டும் போட்டு பாயில் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. ஃபுட்ஸை பத்தி அடிஷனலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லிருக்கேண்ணா. அடிஷனல் இது மட்டும் தானா வந்து இப்ப நீங்க போடணும்னா ட்ரை ஃப்ரூட் மட்டும் போடுவோம். மியாவும் வந்துட்டு வச்சுட்டா போகுது. அது போக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா நீங்க போடுற மாதிரி தான் ராயல் கலர் போடுவோம். ஓகேண்ணா. ராயல் கலர் இருக்கிறது பெஸ்ட் ஃபுட்டு. ஒரு வேலைக்கு 50 கிராம் சாப்பிடுவாங்க. அது ஒட்டினா நமக்கு போனா திருப்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்க புதுசா போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு ட்ரீட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம எங்க டைப் ஒன்றும் நல்லா ஓடுவாங்க. ஓகேண்ணா. இப்ப இதுக்கு நார்மலா வீட்டுல கொடுக்குற மாதிரி தயிர் சாப்பாடு நார்மல் பூனை கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம்? இல்லைன்னா அதெல்லாம் கொடுக்க கூடாது. நார்மல் கேட் மாதிரி ஒண்ணு கிடையாது. நீங்க இப்ப மில்க் ஐட்டமோ இல்ல தயிரோ ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னா நோக்கி முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால அந்த ஐட்டம் எதுவுமே. ஓகேண்ணா. இப்ப நார்மலா இருக்கிற பூனைனா வேட்டையாடி திங்கிற பூனை அதிகமா இருக்கும், எலி இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமா வேட்டையாடி திங்கும். இப்ப எதுக்கும் அதே மாதிரி பூனை இருக்கானே, இது விளையாட்டுக்கு இல்ல ஆசைக்காக யூஸ் பண்ற ஒரு பிரீடா? எப்படின்னா அதோட கேரக்டரும் இது ஒரு கேரக்டர் டோட்டலி வேற மாதிரி. ரொம்ப சாப்பிட்டு இது எலியை பார்த்தா இது பயப்படுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு இவங்க நம்ம கொடுக்குற ஃபீட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு தான் போய் எடுக்க முடியாது. நீங்க ஒரு பேர்ட்ஸ் இல்லாம அது கூட நம்பி வைக்கிறாங்க. இப்போ டேம் பண்ணி ஒரு காப்பியலோ இல்ல தனியாரோ வளர்க்குறீங்கன்னா கொடுத்தா அவங்க இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகி விளையாடுவாங்க. இவங்க அடிக்கிறது பயப்படி தவிர இவங்க அடிக்க மாட்டாங்க. இப்ப டாக்னா பாரோ டிசீஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி கேட்டுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் டிசீஸ் வருமானா? கண்டிப்பா வரும். இப்ப டாக் விட்டுட்டு கேட்டு தருவாங்க, டாக் விட்டுட்டு கேட்டு தருவாங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஒரே வீட்டுல டாக் கேட் ரெண்டுமே வளர்க்குறவங்களும் இருக்காங்க. அதனால கண்டிப்பா டிசீஸ் வரும். வேக்சின் நம்ம போட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் வேக்சின் செகண்ட் வேக்சின் போடணும். ஃபர்ஸ்ட் வேக்சின் போட போனீங்கன்னா ஒரு 22 days கழிச்சுட்டு அடுத்த வேக்சின் போட சொல்லுவாங்க. வேக்சின் மட்டும் கம்ப்ளீட் ஆகும் சார். மேக்ஸிமம் அந்த டிசீஸும் வராது. வேக்சின்ன்றது இயர்லி ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்குமாண்ணா? ஆமா, நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க இப்ப எங்க கிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 10 daysல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டுடணும். அதுக்கப்புறம் செகண்ட் வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் 1 year கரெக்டா 1 year கம்ப்ளீட் ஆகும் ஒரு வேக்சின் போடும். அதுக்கப்புறம் இயர்லி ஒரு வேக்சின் போடும். ஓகே, நான் வேக்சின்ன்றது உங்ககிட்ட குட்டி எடுக்கும் போதே நீங்க போட்டு தருவீங்களா இல்ல எடுக்கிறவங்க தான் போட்டுக்கணும்? இல்ல, நீங்க தான் எடுத்துக்கிறோம். அப்படியே போனவங்க தான் கொடுப்போம். நீங்க போட்டு வேக்சின் போடுறீங்க. ஓகேண்ணா, இப்ப மேட்டிங் ப்ராசஸ பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் குட்டி போடுது அப்படின்னா எத்தனை குட்டி வரைக்கும் நான் போடுவோம்? மினிமம் 4 to 8 குட்டி போடும். மேட்டிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 8 months ஒரு ஹீட் வரும். ஓகே, செகண்ட் ஹீட் வந்து ஒரு 2 months கழிச்சு வரும். 2 to 3 months கழிச்சு வரும். அப்பதான் அந்த செகண்ட் ஹீட்ல தான் மேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீட்லயே மேட் பண்ணணும். ஆனா கிட்டன்ஸ்க்கோ மதருக்கும் வந்துட்டு ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால வந்துட்டு அந்த மதரும் வந்து கிட்டன்ஸ் பார்த்து தெரியாது, அந்த சுருக்கி இருக்காது. அதனால வந்து செகண்ட் ஹீட்ல மேட் பண்றது பெஸ்ட். மினிமம் வந்துட்டு ஒரு 4 to மேக்ஸிமம் ஒரு 8 கிட்டன் போடும். அப்போ வந்துட்டு கிட்டன் வளர்ந்தாலுமே வந்துட்டு ஒரு 45 days 50 days மதர் வீட்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த செல்லியும் இல்ல அடுத்த ஏதாச்சும். இப்ப நம்மளோட ஃபார்ம்ன்றது சென்னை நெற்குன்றம் பிளேஸ்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நேர்ல வந்துதான் குட்டி எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கணுமா நீங்க டிரான்ஸ்போர்டேஷனும் பண்றீங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம், ஆல் ஓவர் இந்தியா பண்றோம். கோயம்புத்தூர் இல்ல கொல்கட்டா எங்க சொன்னாலுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். நீங்க ஏற்கனவே நாங்க அமைச்ச கஸ்டமரோட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கிறோம், செக்யூரா வந்துருமானோ. அதெல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அடிஷனல் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு அடிஷனலா நீங்க அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். அதை மட்டும் பே பண்ணாலே போதும். ஓகேண்ணா, அப்புறம் ஸ்பா சர்வீசஸ் பத்தி போர்டிங் சர்வீசஸ் பத்தி சொன்னீங்களா? அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நீங்க போய் எடுத்துட்டு வந்துருவீங்களா? அவங்க கஸ்டமர் கொண்டுட்டு நீங்க கொடுத்துட்டு போற மாதிரி இருக்குமா? ரெண்டுமே இருக்குண்ணா. அவங்க கஸ்டமர் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த நியர்பைல இருந்து கஸ்டமர் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே தான். நாங்க போய் எடுத்துக்கிறதாலும் பிக்கப் ட்ராப்புக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ். 5 kilometer இருந்தா சார்ஜஸ் கிடையாது. ஓகேண்ணா, பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு போர்டிங் ஆனாலும் ஓகே தான், க்ரூமிங் ஆனாலும் ஓகே தான். ஓகேண்ணா, இப்ப க்ரூமிங்குக்கான சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு ஆகும்? பேசிக் 600 பண்ணுவாங்க. நைட் கிளீன் பண்ணிடுவோம், கால் பண்ணிடுவோம், கேஸ் கிளீன் பண்ணிடுவோம், எல்லாமே அந்த 600 உள்ள. ஓகேண்ணா, 600 மேல அடிஷனல் பேக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு, நான் 1100 வரும். 0 ஹேர் ஃபுல்லா எடுத்துருவோம், 0 போட்டுருவோம், வாஷ் பண்ணிடுவோம், நைட் கிளீன் பண்ணிடுவோம், ஏசி. அந்த ஹேர் 0ல போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப சில கேட்ச் ஓவர் ஹேர் ஃபால் வரும். அது வந்து கிளைமேட் மாறும் போது எல்லா கேட்சுமே நார்மலா வர்றதுதான். சில வீட்டுக்கு அவங்களுக்கு ஒத்துக்காதனால 0 போட்டுருவோம். இன்னொரு ரீசன் என்னன்னா நாட்ஸ் லாங் ஹேர் ரிட்டன்ல இருக்கனால தெரியல, அடல்ட்ல வரும்போது அதெல்லாம் லாங் ஹேரா வரும். அவங்க நாட்ஸ் நிறைய வரும். அதனால 0 போட்டுட்டோம்னா ரீக்ரோத் ஆகும், கொஞ்சம் நல்ல க்ரோத் ஆகும். அதனாலதான் 0. ஓகேண்ணா, நீங்க கேட்ஸ் இல்லாம கேட் சப்ளைஸும் ஏதாச்சும் சேல் பண்றீங்களாண்ணா? கேட்டா நம்ம வாங்கி எல்லாமே கொடுக்குறோம். நம்ம கிட்டன் கொடுக்குறவங்களும் பேக்கேஜா கொடுக்குறோம். 5,000 நம்ம கிட்டன் கொடுக்குறோம்னா அவங்க எக்ஸ்ட்ரா 1000 பே பண்ணாங்கன்னா ஃபுட்டு அக்சசரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகே, அந்த அக்சசரிஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? ஃபுட்டு ப்ரோ 1 kg ஃபுட்டு வந்துடும், பவுல் வந்துடும், லிட்டர் சாண்ட் வந்துடும், லிட்டர் சாண்ட் பாக்ஸ் வந்துடும். லிட்டர் சாண்டோட யூசேஜை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லிட்டர் சாண்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ இவங்க வந்து வீட்லயோ நம்ம இப்ப இது சோஃபாலையோ அவங்க வாக்கிங் போக மாட்டாங்க. அதுதான் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயம். ஜஸ்ட் நீங்க சாண்ட் வாங்கி ஒரு டப்புல குட்டினீங்கன்னா டப்புல தான் பாத்ரூம் போவாங்க. ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்கூப் மாதிரி இருக்கும், ஸ்கூப் பண்ணி அந்த பாட் மாதிரி நீங்க எடுத்து போட்டு அகைன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த இது உங்களுக்கு வந்துட்டு 5 kg வந்து ஒரு 400 rupees அவ்வளவுதான். ஒரு 1 month யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா, இவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு சாண்ட் மட்டும் தான். அது உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு ஒரு கேட்டுக்கு 1000 தான் ஆகும். அதுக்கு மேல ஒன்றும் ஆகாது. அதுவும் நீங்க 7 kg ஃபுட்டும் 25 kg பேக்கும் இந்த சாண்ட் பேக் வாங்கி வச்சிட்டீங்கன்னா 6 months இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒன்றும் எக்ஸ்பென்ஸ் கிடையாது மேக்ஸிமம். ஓகேண்ணா, இப்ப உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் கிட்ட தான் எடுத்துட்டு போறாங்க.
அது அடல்ட் ஆகி பிரீட் ஆகி குட்டி போட்டுச்சு, அவங்களால சேல் பண்ண முடியல அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, சேல் பண்ண முடியலன்னா இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க என்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட கொடுத்தா கொஞ்சம் நல்லது. நம்ம கிட்ட தான் வாங்குறவங்க இதுக்கு நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, குவாலிட்டியில பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இந்த இடத்துல வந்துருவோம். அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் பிரைஸ் பேமெண்ட் வந்து உங்ககிட்ட போர்டிங் போட்டுட்டு தராங்கன்னா நீங்க அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. போர்டிங் வந்துட்டு இப்ப ஸ்ட்ரீட் கார்டும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அதுவே அவங்க பாசமா வளர்க்குறாங்க, விடுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஓகே, இவருமே வந்துட்டு ஒரு நார்மல் கேட் தான். அப்படி வளர்க்கல, ரொம்ப நல்லா ஃபுட்டுல இருந்து ஃபுட்டு விஸ்காஸ் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அக்ரெசிவ் நீங்க தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து 20 days கொடுத்துருக்காங்க. நம்ம பர் டே வந்துட்டு 300 நம்ம சார்ஜஸ் பண்றோம். ஃபுட்டு கொடுத்தாங்க, ஃபுட்டு இல்லாம நம்ம ஃபுட்டு போற மாதிரி தான் 450 சார்ஜஸ் பண்றோம். ரிட்டர்ன் ஸ்டாண்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டாண்ட் தான் பாத்ரூம் ப்ளஸ் வந்துட்டு ஃபுட்டு மியாவும் கிளாஸ் அவங்க எது கொடுக்குறாங்களோ நம்ம அதுக்குள்ள கொடுத்துடலாம். வேற வந்துட்டு இப்ப கரண்டா இன்னும் 2 கேட் போர்டிங்ல இருக்குல்லண்ணா, அதை பத்தி சொல்லலாம். இவன் வந்து பர்ஷியன் தான். இவன் வந்து கொஞ்சம் தண்ணியில போடுவான், அவன் தண்ணியில வைக்க சொன்னாங்க, அதனால ஓகேண்ணா. அது போக வந்துட்டு அவங்க அந்த இன்னொரு கேட் பாத்தீங்கன்னா அதுக்கு கேட் இவன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லிவர். ஓகே, இவங்களுக்குமே வந்துட்டு 20 daysல நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேண்ணா. அடிஷனலா போர்டிங் பத்தி வேற ஏதாச்சும் டீடைல்ஸ்னா? அவ்வளவுதான், நம்ம சேஃப்டியா பாத்துப்போம். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஒரு வீடியோ மட்டும் நம்ம ஷேர் பண்ணி. ஆனா இப்ப கஸ்டமர் ஃபீமேல் வாங்கிட்டு போறாங்க, சப்போஸ் அது மேட்டிங் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா மேட்டிங் மேல் தேடுறாங்க அப்படிங்கும்போது உங்க மேல் கொடுப்பீங்களா? ஆமா ப்ரோ, நம்ம கிட்டே ஒரு 3 to 4 மீன் இருக்கு. அவங்க என்ன கலவு என்ன குவாலிட்டின்னு பார்த்து அதை பிடிச்சது அவங்க எடுத்துக்கலாம். சொல்லிட்டு ஒரு 3 days நம்ம 3 to 5 days நம்ம விட்டுட்டு போயிடுவோம். நம்ம வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சோம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் ஆனாலும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா வந்து எடுத்துக்கலாம். நம்ம டிராப் பண்றதாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் பண்றது வந்துட்டு 3000 பண்ணுறோம்.